ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம எந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு ஆசிரியர்களை அதிக அளவுல எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் 3000 ஆசிரியர்களை எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனைக்குரிய செயலா இருக்கு. தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆசிரியர் பெருமக்களை எடுக்கிறாங்க. சில முக்கியமான தகவல்களை அது குறித்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல நம்ம இப்ப பாக்க இருக்கோம். நீங்க நம்முடைய சேனல்ல முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதற்கட்டமா அந்த எஸ்ஜிடியுடைய வேகன்சிஸ் உயர்வு குறித்து பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் நேற்று கண்ணீர் வாழ்க கைது அறவழி போராட்டம் இந்த மாதிரி பல தரப்பட்ட போராட்டங்களை ஆசிரியர்கள் எடுத்து வைத்தார்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியுடைய போராட்டத்துடைய வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். சோ போராட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கும் விதமாக அரசிடமிருந்து காலி பணியிடங்களை உயர்வை நடத்தலாம் அப்படின்றது சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதாக தகவல் வந்திருக்கு. சோ இந்த தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றதாங்க இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சோ நம்ம வீடியோல இதை பற்றி எல்லாமே பாக்குறோம். அது மட்டுமே கிடையாது, பிஜிஎம் டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அறிவிப்பு எப்ப வரும் அது பொறுத்து இந்த தொகுப்புல நம்ம பாக்கலாங்க. சோ முதற்கட்டமா நான் சொல்லிடுறேன், புதிய எஜிடியோடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். உங்களுடைய அப்லோட்ல என்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அதோடைய ஒரிஜினல் நகல் வந்து கையில இருக்கணுங்க. சோ இது இருந்தா மட்டும்தாங்க உங்களை சான்றிதழ் சரிபார்ப்பு அலோவே பண்றாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வெளியே அமைச்சிடுறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் அழகா போயிட்டு இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஜிடியோடைய வேகன்சிஸ். சோ எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா புதிய பட்டியல்கள் எப்ப வெளியாகும். சோ முதற்கட்ட செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் எஜிடில எப்ப வெளியிட போறாங்க இது குறித்து பலதரப்பட்ட கேள்விகள் இருந்துட்டே இருக்குங்க. சோ இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் பாத்தீங்கன்னா யாருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷனால ரிஜெக்ட் செய்யப்பட்டவர்கள், சிலர் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்ல, சோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் நிராகரிப்பு செய்யப்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வெளியாகுங்க. செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டபுள் டிஜிட்டா இருக்க வாய்ப்பு குறைவு, 3 டிஜிட்டா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சோ 250 இருந்து 350 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்ல எடுக்கப்படலாம் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு வந்து போயிட்டாங்க. இந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுக்கணும். ஆனா தேர்வு வந்து நடத்தி முடிச்சதாலும் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 13 ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு 2500 வேகன்சிஸ்ன்றது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அதனால ஒரு ஆண்டுக்கு ஒரு 1000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் 13,000 வேகன்சிஸ் ஆக எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு கண்ணீர் மல்க ஆசிரியர்கள் அனைவருமே போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. சோ போராட்டங்களுக்குள்ள ஒரு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் ஒரு கைது செய்யப்பட்டு மண்டலத்தில் அடைக்கப்பட்டு பின்னர் வெளியிடப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி தாங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா டெட் மற்றும் டிஆர்பியில ஒரு அறிவிப்புகள் வந்துட்டே இருக்கு. சோ டெட் மற்றும் டிஆர்பி டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அறிவிப்பு எப்போ வரும். சோ டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எதிர்கால அறிவிப்பு இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியாகலாம். சோ இந்த ஆண்டுக்குண்டான டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டுமே கிடையாது, ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 முறை டெட் பேப்பர் 2 எக்ஸாம் வைக்கணும், 2 வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு டைம் வைக்கிறது இவங்க ரொம்ப ரொம்ப முடியாம இருக்குங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷமா டெட்டோட எக்ஸாம்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நடத்தப்படல. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். சோ முக்கியமான நடவடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல இந்த ஒரு குறைந்தபட்சம் 50 நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில புதிய வேகன்சிஸா மாற்றியமைக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஜிடியை பொறுத்தவரை செகண்ட் லிஸ்ட் கண்டிப்பா உண்டாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் வரமாட்டாங்களோ அதே மாதிரி வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் வராத நபர்கள் மட்டும் இல்லாம 2 வாய்ப்பு அரசு கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட் வெரிபிகேஷன் எல்லாமே ராங் அப்லோட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சோ இது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப எஜிடியோடைய சிவி போட்டு வந்தவர்கள் பத்தின அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி எஜிடியோடைய புதிய அறிவிப்புகள் அனைத்துமே இன்று இல்லைன்னா நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க.
சோ இந்த எஜிடியோடைய வேகன்சிஸ் உயர்வு வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமா அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சில அதிகாரிகள் தரப்புல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. பிடி மற்றும் பிஆர்டியோடைய செகண்ட் சைசி லிஸ்ட் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இந்த தேர்வுக்காக கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான நபர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த தேர்வுடைய தேதி மே மாதம் இறுதிக்குள்ளார வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா முடிச்சவங்களுடைய இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆஸ்திரி பிரமுக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம எந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ தமிழக அரசு ஆசிரியர்களை அதிக அளவுல எடுக்கிறாங்க. சோ கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு பிறகு வெறும் 3000 ஆசிரியர்களை எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனைக்குரிய செயலா இருக்கு. சோ தமிழக அரசு வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல ஆசிரியர் பெருமக்களை எடுக்கிறாங்க. சில முக்கியமான தகவல்களை அது குறித்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல நம்ம இப்ப பாக்க இருக்கோம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. சோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் கட்டமா அந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் உயர்வு குறித்து பல்வேறு தரப்பட்ட போராட்டங்கள் நேற்று கண்ணீர் வாழ்க கைது, அறவழி போராட்டம், இந்த மாதிரி பல தரப்பட்ட போராட்டங்களை ஆசிரியர்கள் எடுத்து வைத்தார்கள். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஜிடியோடைய போராட்டத்துடைய வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். சோ போராட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதிலடி கொடுக்கும் விதமாக அரசிடமிருந்து காலி பணியிடங்களை உயர்வை நடத்தலாம் அப்படின்றது சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக தகவல் வந்திருக்கு. சோ இந்த தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்ப நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றதாங்க இப்ப கேள்விக்குறியா இருக்கு. சோ நம்ம வீடியோல இதை பற்றி எல்லாமே பார்க்கறோம். அது மட்டுமே கிடையாது, டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அறிவிப்பு எப்ப வரும் அது பொறுத்து இந்த தொகுப்புல நம்ம பார்க்கலாங்க. சோ முதற்கட்டமா நான் சொல்லிடுறேன், புதிய எஜிடியோடைய சான்றிதழ் சரிபார்ப்பு பணிகள் எல்லாமே தற்சமயம் போயிட்டு இருக்கு. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போறவங்க வந்து பாத்தீங்கன்னா கவனமா இருக்கணும். உங்களுடைய அப்லோட்ல என்ன சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிருக்கீங்களோ அதோடைய ஒரிஜினல் நகல் வந்து கையில இருக்கணுங்க. சோ இது இருந்தா மட்டும்தாங்க உங்களை சான்றிதழ் சரிபார்ப்பு போய் அலோவே பண்றாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வெளியே அமைச்சிடுறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நேற்றைய நிகழ்வுகள் வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புகள் அனைத்துமே கொஞ்சம் அழகா போயிட்டு இருக்கு. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி எஜிடியோடைய வேகன்சிஸ். சோ எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா புதிய பட்டியல்கள் எப்ப வெளியாகும். சோ முதற்கட்ட செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் எஜிடியில எப்ப வெளியிட போறாங்க, இது குறித்து பலதரப்பட்ட கேள்விகள் இருந்துட்டே இருக்குங்க. சோ இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் பாத்தீங்கன்னா யாருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிபிகேஷனால ரிஜெக்ட் செய்யப்பட்டவர்கள், சிலர் வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா இல்ல, சோ அந்த மாதிரி ரிஜெக்ஷன் நிராகரிப்பு செய்யப்பட்டவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வெளியாகுங்க. செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டபுள் டிஜிட்டா இருக்க வாய்ப்பு குறைவு, 3 டிஜிட்டா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குங்க. சோ 250 இருந்து 350 வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்ல எடுக்கப்படலாம் அப்படின்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு வந்து போயிட்டாங்க. இந்த 13 ஆண்டுகளுக்கு பிறகு இவங்களுக்கு பணி வாய்ப்பை கொடுக்கணும். ஆனா தேர்வு வந்து நடத்தி முடிச்சதாலும் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. 13 ஆண்டுகளுக்கு பிறகும் வெறும் 2500 வேகன்சிஸ்ன்றது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அதனால ஒரு ஆண்டுக்கு ஒரு 1000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணாலும் 13,000 வேகன்சிஸ் எங்களுக்கு கொடுங்க அப்படின்ட்டு கண்ணீர் மல்க ஆசிரியர்கள் அனைவருமே போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. சோ போராட்டங்களுக்குள்ள ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர் பெருமக்கள் ஒரு கைது செய்யப்பட்டு மண்டலத்தில் அடைக்கப்பட்டு பின்னர் வெளியிடப்பட்டாங்க. சோ இந்த மாதிரி தாங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா டெட் மற்றும் டிஆர்பில ஒரு அறிவிப்புகள் வந்துட்டே இருக்கு. சோ டெட் மற்றும் டிஆர்பி டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 அறிவிப்பு எப்போ வரும்? சோ டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 எதிர்கால அறிவிப்பு இந்த மாத இறுதிக்குள்ளார வெளியாகலாம். சோ இந்த ஆண்டுக்குண்டான டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 அறிவிப்பு விரைவில் எதிர்பார்க்கலாங்க. அது மட்டுமே கிடையாது, ஆண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 முறை டெட் பேப்பர் 2 எக்ஸாம் வைக்கணும், 2 வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு டைம் வைக்கிறது இவங்க ரொம்ப ரொம்ப முடியாம இருக்குங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷமா டெட்டோட எக்ஸாம்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நடத்தப்படல. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். சோ முக்கியமான நடவடிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழகத்துல இந்த ஒரு குறைந்தபட்சம் 50 நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிவில புதிய வேகன்சிஸா மாற்றி அமைக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஜிடியை பொறுத்தவரை செகண்ட் லிஸ்ட் கண்டிப்பா உண்டாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இருக்காங்க, அதுல எவ்வளவு பேர் வரமாட்டாங்களோ அதே மாதிரி வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் வராத நபர்கள் மட்டும் இல்லாம 2 முறை 2 வாய்ப்பு அரசு கொடுத்து
கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே ராங்கா அப்லோட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைம் வந்து எக்ஸஸ் கொடுத்துருக்காங்க. சோ இது என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப எஸ்ஜிடியோடைய சிவி போட்டு வந்தவர்கள் பத்தின அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் பார்த்துட்டே தான் இருக்கீங்க. அடுத்தடுத்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு நான் சொல்லிட்டே தான் இருக்கேன். சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி எஸ்ஜிடியோடைய புதிய அறிவிப்புகள் அனைத்துமே இன்று இல்லைன்னா நாளை வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுதுங்க. சோ இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் உயர்வு வந்து பாத்தீங்கன்னா முதற்கட்டமா அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சில அதிகாரிகள் தரப்புல இருந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு. பிடி மற்றும் பிஆர்டியோடைய செகண்ட் சைசி லிஸ்ட் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டெட் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இந்த தேர்வுக்காக கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான நபர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த தேர்வுடைய தேதி மே மாதம் இறுதிக்குள்ளார வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா முடிச்சவங்களுடைய இணைந்திருக்கிறது மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.